புதுசு புதுசா ரூம் போட்டு ஆளுங்களை நேசிக்கிறதுலயும் சரி, புதுசு புதுசா கான்ட்ரவர்சி பண்றதுக்கு ரூம் போட்டு யோசிக்கிறதுலயும் சரி, அடிச்சுக்கவே முடியாதுங்க நம்ம ஆபாச அரக்கிய. யார் அந்த அரக்கி? அதுதான் நம்ம ராக்கி சாவந்த். ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவையும் ஆட்டி படைத்த அஜித் பவாருடைய மரணத்துக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க ராக்கி சாவந்த். அவங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை பார்த்து கலங்கி போயிருந்த கண்கள்லாம் கோவத்தில் செக்கச்சவேன்னு செவந்தே போச்சு. பேருக்கு உடம்பு ஃபுல்லாக மூடி இருந்தாலும் இதுக்கு அவங்க போடாமலே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த ட்ரெஸ். மரண வீட்டுக்கு வந்திருக்கோன்னு துளி கூட ஒரு வருத்தம் இல்லாமல் ஏதோ ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு வந்திருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் பேட்டியும் கொடுத்தாங்க. செத்து போனது நம்ம ஜென்ம எதிரியாகவே இருந்தால் கூட அஞ்சலி செலுத்த வரும்பொழுது அடக்க ஒடுக்கமாக வர்றது தான் நம்மளுடைய மரபு. இறந்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை ஒரு பக்கம், அவங்கள இழந்தவங்களுக்கு கொடுக்குற அனுதாபம் ஒரு பக்கம். இந்தியா மாதிரி சில நாடுகளில் மரபு இல்லாட்டியும் கூட இறந்தவங்க வீட்டுக்கு வர்றதுக்குன்னே சில ட்ரெஸ் கோடுகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மரியாதை சம்பிரதாயங்களை என்றைக்குமே யாருக்குமே காட்டினதிலேயே ராக்கி சாவந்த். கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, 78 பிறந்த ராக்கி சாவந்துக்கு இப்போ 48 வயசு ஆகுது. டிவி ஷோ அப்பியரன்ஸு, ஐட்டம் டான்ஸுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரபலமானாங்க. ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 1லேயும் 14லேயும் வந்து இன்னும் ஃபேமஸ் ஆனாங்க. சீசன் 14ல் கிட்டத்தட்ட ஜெயிக்கிறதுக்கு வந்த மாதிரி இருந்தப்ப கூட நம்ம ஊர் வினோத் மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு வெளில போயிட்டாங்க. ராக்கிகா இன்சாஃப்னு இவங்க ஆரம்பித்த ரியாலிட்டி ஷோவில் பச்சையாக பேசுவாங்க, படு ஆபாசமாக நடந்துப்பாங்க. நடுவில் ராஷ்ட்ரிய ஆம் பார்ட்டின்னு ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்து எலெக்ஷன்லாம் கூட நின்றாங்க. ஆபாசம்லாம் அங்கேயே வச்சுக்கோ, அரசியல் பாசம்லாம் வேணான்னு ஜனங்க போட்ட மொத்த ஓட்டு எவ்வளோ தெரியுமா? வெறும் 15. பர்த்டே பார்ட்டியில் பாடகர் மீகா சிங் தன்னுடைய சம்மதம் இல்லாமல் கிஸ் அடிச்சாருன்னு அவர் மேலே கேஸெல்லாம் போட்டாங்க. டான்ஸர் அபிஷேக் அஸ்வதியோட தகராறு பண்ணிக்கிட்டு பொது வழியில் பலார்னு அவரை அரைஞ்சாங்க. இவங்க ஷோவில் கலந்துக்கிட்ட ஒருத்தவங்க கிட்ட இவங்க ஆபாசமாக கேள்வி மேலே கேள்வி கேட்க போய் தாங்க முடியாமல் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்ட கொடுமையும் நடந்தது. அடில்கான் துரானியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க. அவரை வச்சு கலராக ரீல் ஓட்டிட்டு அதிரடியாக அவரை விட்டு பிரிஞ்சாங்க. அடின்னு அடிச்சாரு, அசிங்கமாக நடந்துக்க சொன்னாருன்னு அவர் மேலே பழியை தூக்கி போட்டாங்க. பதிலுக்கு ராக்கி சாவந்த் தான் தன்னுடைய முந்தைய வாழ்க்கையை மறைச்சி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு அடில்கான் அதிரடியாக புகார் கொடுத்தார். பண ரீதியாகவும் ராக்கி தன்னை ஏமாத்திட்டதா பல பேட்டிகளும் கொடுத்தாரு. மொத்தத்தில் விட்டாலும் ஆபத்து, தொட்டாலும் ஆபத்து அப்படிங்கிறதா ராக்கி கதை. கூட நடிச்சு ஷெர்லின் சோப்ரா மேலே மீட்டு புகார் கொடுத்தாங்க. 2 பேரும் மாறி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு மீடியாவுக்கும் தீனி கொடுத்தாங்க. அஜித் பவார் மரணம் மட்டும் இல்லைங்க, பல தருணங்களில் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஆடை உடுத்திக்கிட்டு வந்து பல பேரை அட்ராக்ட் பண்ணுறது தான் அவங்க பொழப்பே. ராக்கியோட மோதி ஜெயிக்கணும்னு எத்தனையோ பேர் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. கடைசியில் அவங்க தான் சாக்கடை மேலே கல் எறிஞ்ச மாதிரி தெரிச்சு ஓடி இருக்காங்க.